சக்தி குருபடி சனம் திருவடி சனம் குரு வாழ்க பங்காரமா வாழ்க சக்தி வேலைக்கும் அன்பான வணக்கங்கள். கிறிஸ்டனில் பார்க்குற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு எனக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம கதையை பார்க்கலாமா இப்போ? ஓம் சக்தி. ஈட்டி எட்டி வரை பாயும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், பக்தி அதுக்கு மேலேயும் பாயும். இது அன்னையின் அருள்வாக்கு. என்ன சொல்றாங்க அம்மா? ஈட்டி எட்டி வரைக்கும் பாயும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், பக்தி அதுக்கு மேலும் பாயும். இறைவனை அடைவதில் பக்தி நெறி முக்கியமானது, எளிமையானது. எதையும் எதிர்பார்க்காமல் இறைவனும் செலுத்தும் பக்தி தான், அந்த தூய அன்பு தான் பக்தியை நம்ம சொல்றோம். எதையும் எதிர்பார்க்காம இறைவனை செலுத்துற பக்தி தான், தூய்மையான அன்பு தான் பக்தி. அதுல பரிபூர்ண சரணாகதி அடைவதுன்றது சிறந்த பக்தியாகும். நம்ம எல்லாம் சரணாகதி பக்தியா இருக்கிறோம்னா நமக்கு தெரியாது, அம்மாவுக்கு தான் தெரியும். இந்த பக்தியில் வெளிப்பாட்டுல ஒன்றுதான் நம்ம இறைவனுக்கு செலுத்துற காணிக்கை. அந்த இறைவனுக்கு செலுத்துற காணிக்கையில பல விதம் இருக்குது. பொன் கொடுப்பாங்க, பொருள் கொடுப்பாங்க, பழம் கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க. ஏன் நிறைய பேர் முடி காணிக்கை கூட கொடுக்குறாங்க. நம்ம எந்த காணிக்கை செலுத்தாலும் இறைவன் ஏத்துக்குவார். ஆனா நம்ம செலுத்துற காணிக்கை எல்லாம் இறைவன் ஏத்துக்கிறாரா? அது நமக்கு தெரியாது. நம்ம செலுத்துற காணிக்கை நம்ம நம்ம எந்த அளவுக்கு பக்தியா இருந்தோம்னா நம்ம செலுத்துற காணிக்கை இறைவன் ஏத்துக்குவார். நாம எந்த காணிக்கை இறைவன் ஏத்துக்குவார் சொல்லிட்டு இப்ப பார்ப்போமா? நம்மளுக்கு எப்படியாப்பட்ட பக்தி இருந்தா இறைவன் நம்ம செலுத்துற காணிக்கையெல்லாம் ஏத்துக்குவாரு. இந்த கதையை பார்ப்போமா? ஒரு பெரிய கோயில் ஒண்ணு இருக்குது. அந்த அந்த ஊர்ல ஒரு அம்மா என்ன பண்றாங்க, அந்த கோயில்ல எப்பயுமே பூ கட்டி வியாபாரம் பண்றவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே இறைவனை வணங்கிட்டு கூடையில போய் நல்ல வண்ண வண்ண மலர்கள் எல்லாம் பிரிச்சு, வாசனையான மலர்களை பிரிச்சு கொண்டு வந்து பூ கட்டி மாலை கட்டி வைக்கிறது தான் அவங்க வேலை. அவங்க ஒவ்வொரு நாளும் தோட்டத்துக்கு போவாங்க, பூவெல்லாம் பிரிச்சுட்டு வந்து அந்த கூடையை கொண்டு வந்து அப்படியே முதல்ல எடுத்த உடனே கோயில் உள்ள கூட போக மாட்டாங்க. அந்த கோயில் வாசப்படியிலே படிக்கட்டிலே வச்சுட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவனை வேண்டிட்டு அப்புறம் தான் அந்த கூடையை கொண்டு போய் கடையில கொண்டு போயிட்டு அந்த கடையில அவங்க பூவெல்லாம் கட்டி மாலையா கட்டி மாட்டி தொங்க விடுவாங்க. வர பக்தர்கள்லாம் அந்த மாலையை பார்த்துட்டு வாங்கிட்டு போய் இறைவனுக்கு அர்ப்பணிப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் அவங்க இந்த மாதிரி தான் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் பூ கட்டி முடிச்ச பிறகு இரவு என்ன செய்வாங்க, ஒரு மாலையை கட்டி எடுத்துன்னு போய் கடவுள்கிட்ட போயிட்டு காணிக்கையா செலுத்திட்டு தீபாவளை பார்த்துட்டு அங்க கொடுக்குற தீர்த்தத்தை குடிச்சிட்டு வந்துருவாங்க. இது ஒவ்வொரு நாளும் அவங்க கருவறை மூடுவதற்கு முன்னாடி கடைசியா போற ஆள் இவங்களா தான் இருக்கும், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. கடைசியா ஒரு மாலையை கொண்டு போய் இறைவனுக்கு சாப்பிட்டு அவங்க கொடுக்குற தீபாவளியை பார்த்துட்டு தீர்த்தத்தை குடிச்சிட்டு வந்துருவாங்க. கருவறை மூடுற நேரம் அப்பதான் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் செய்வாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப அன்னைக்கு விசேஷ நாள் ஜனங்க நிறைய வரவே நிறைய பூவை கட்டி கட்டி வேலை அதிகமா இருந்த நேரத்துல வேலை அதிகமா இருந்ததுனால அவங்க நேரம் போனதே கவனிக்கல. நேரம் போனே கவனிக்காம இருந்தா திடீர்னு ஆலயத்துல மணி ஓசை கேட்ட உடனே அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. அச்சோ, நம்ம இன்னைக்கு மாலை கட்டி கடவுளுக்கு காணிக்க செலுத்த போகவே இல்லையே, கருவறை மூட போறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு உடனே அவசர அவசரமா மாலையை கட்டிக்கிட்டு எடுத்துட்டு போவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மாலை அவ்வளோ அழகா அமைதியா நேர்த்தியா அமைஞ்சு போச்சு. அன்னைக்கு கடகடன்னு கட்டின மாலையே நேர்த்தியா அமைஞ்சு போச்சு. உடனே அந்த மாலையை எடுத்துட்டு கோயிலுக்கு உள்ள போனாங்கன்னா அதுங்காட்டி அர்ச்சகர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கருவறை மூடிட்டு பாதி தூரம் வந்துட்டாங்க. இந்த அம்மா பார்த்துட்டாங்க. ஐயோ ஐயா, நான் இப்பதாயா வரேன், நான் கவனிக்கலையா, வேலை அதிகமா இருந்ததுனால மணி போனதே பார்க்கலையா, இந்த மாலையை கட்டின்னு வந்துட்டயா, கடவுளே இறைவனுக்கு போய் சேர்த்து விடுங்கய்யா, இதை சாத்தி விடுங்கய்யான்னு சொல்றாங்க. உடனே அவங்க சொல்லிட்டாங்களாம், இல்லம்மா கருவறை நாங்க மூடிட்டோம், இனிமேப்பட்டு திறக்க முடியாது, இந்த மாலை திருப்பி நாளைக்கு காலைல கொண்டு வா, நாங்க போட்டு வர்றோமான்னு. இல்லைங்க, நாளைக்கு காலைக்குள்ள இந்த மாலை வாடி போடுங்க, நான் என்னமா செய்யறது, எனக்கு ஒண்ணும் புரியலங்கன்றாங்க. இல்லம்மா, என்னால கருவறை மூடிட்டோம், நாங்க இனிமேல் திறக்க மாட்டோம், இல்லன்னா இந்த மாலையை வேற யாருக்கா வித்துட்டு நாளைக்கு வேற கட்டி புதுசா வேற கட்டி எடுத்துட்டு வான்றாங்க. என்னங்க, நான் கடவுளுக்குன்னு செலுத்துற காணிக்கைங்க, இன்னைக்கு என்னால காணிக்கை செலுத்தாம என்னால இந்த வீட்டுல இருந்து எப்படிங்க நான் போக முடியும், வீட்டுக்கு போக முடியுங்கன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுமா, மூடியாச்சுமா சொல்லிட்டு வெளி கதவு மூடிட்டு அந்த அம்மா வெளியில கொண்டு வந்து வர சொல்லிட்டு வெளி கதவு மூடிட்டு அவங்க அர்ச்சகர் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுது, வெளியில படிக்கட்டிலே உட்காந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு, இறைவா என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை இன்னைக்கு இந்த மாலை காணிக்கை என்னால செலுத்த முடியாம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அழுதுட்டு நடந்துட்டு என்ன பண்ணுச்சு, இதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எப்பயுமே வெளியில கதவு பெரிய கேட்டுல கதவுல உள்ள இருக்கிற கர்ப்பகிரகத்துல இருக்கிற இறைவனுடைய விக்கிரகம் அதே மாதிரியே இங்க அதே மாதிரி கதவுலயே செதுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த வெளி கதவுலையும் செதுக்கி வச்சிருக்கிறத பார்த்துட்டு, சரி கடவுளுக்கு இந்த கதவுலையாவது இந்த மாலையை போட்டுட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொண்டு அந்த மாலையை அந்த கதவுலயே போட்டுட்டு
என்ன பண்ணிச்சேன், சரி பரவாயில்ல, இன்னைக்கு தீபாவளி தான் பார்க்க முடியல இறைவா, உன்னுடைய தீர்த்தமும் கிடைக்கல, இந்த மாலையாவது நான் உனக்கு செலுத்திட்டு போயிடுறேன், முக்கியமானது எனக்கு இந்த மாலையை உனக்கு செலுத்தியே ஆகணும், நான் உனக்கு செலுத்திட்டு போறது எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து இறைவன்கிட்ட மன்னிப்பு கட்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கதவுல இருக்கிற விக்கிரகத்திலேயே வந்து மாட்டி விட்டுட்டு அந்த சிலையிலேயே மாட்டி விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே இந்த அம்மா வழக்கம் போல என்ன பண்ணுச்சு, பூ பறிக்கிறதுக்கு தோட்டத்துக்கு போயிட்டாங்க. வழக்கம் போல என்ன பண்ணேன், மறுநாள் கருவறைய திறக்கிறதுக்கு, கோயில்ல அபிஷேகம் பண்றதுக்கு அர்ச்சகர்லாம் வந்து கதவ திறந்துட்டு, உள்ள கருவறைய திறந்துட்டு, ஒரு அர்ச்சகர் தண்ணி எடுக்க போயிட்டாரு. இன்னொரு அர்ச்சகர் வந்து சாமி கிட்ட இருக்கிற அலங்காரத்தெல்லாம் கலைச்சா தானே அபிஷேகம் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணாரு, மாலையெல்லாம் கழட்டிட்டு, எல்லாம் முதல் மாலையெல்லாம் கழட்டிட்டாரு. மாலையெல்லாம் கழட்டிட்ட பிறகு, ஒரு மாலைய மட்டும் அவரால மாலைய கழட்டின பிறகு தான் நகையெல்லாம் கழட்டிட்டு அலங்காரம் கலைக்க முடியும். ஒரு சில மாலைகள கழட்டிட்டாங்க. ஒரே ஒரு மாலைய மட்டும் கழட்டவே வரல. எவ்வளோ இழுத்து இழுத்து பார்க்குறாரு, கழட்டவே வரல. அதங்காட்டியும் தண்ணி எடுக்க போன அர்ச்சகரும் வந்துட்டாரு. அவரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தூக்கி தூக்கி பார்க்குறாங்க, இழுத்து பார்க்குறாங்க. அந்த மாலை அசையவே மாட்டுது. ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. ஏதாவது அபசகுனம் நடந்து போச்சோ நேத்து, என்னன்னு தெரியலையே இறைவா! அதங்காட்டி ஜனங்கள்லாம் வந்து பக்தர்கள்லாம் வந்து தரிசனத்துக்கோசரம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அபிஷேகம் தடைபடுது. ஏன் அபிஷேகம் பண்ணாம தடைபடுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல. எல்லாரும் ஒரே குழப்பத்தோட இருந்து, இறைவா நாங்க ஏதாவது தவறு செய்தா எங்கள மன்னிச்சிடுங்க. ஏதாவது அபசகுனம் நடந்து போச்சா என்னன்னு தெரியல. குழப்பிக்கிட்டே இருந்த நேரத்துல அப்பதான் ஒரு அர்ச்சகருக்கு ஞாபகம் வருது. ஐயோ! நேத்து ராத்திரி இந்த மாலைய அந்த அம்மா கொண்டு வந்தாங்களே! அதே மாலை மாரி இருக்குதே! அந்த பூக்காரம்மா மாலை மாரியே இருக்குதேன்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த பூக்காரம்மா போய் கூட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உடனே போய் அர்ச்சகர் போய் தோட்டத்துல போய் அந்த பூக்காரம்மா போய் கூட்டின்னு வந்தோனே, அந்த பூக்காரம்மா வந்து பார்க்குறாங்க. நேத்து நைட்டு கட்டியிருந்த மாலை தான் இறைவன் போட்டுக்கிறாரு. இந்த மாலை நான் கதவு என்னம்மா நடந்தது நேத்துன்னு கேட்கிறாரு. இல்லங்க நீங்க கதவு பூட்டிட்டு போயிட்டீங்க. நான் வந்து வாசல்லயே அந்த மாலைய வந்து அந்த கதவுலயே இருந்த அந்த அந்த சாமியோடைய அந்த திருவுருவத்துக்கு நான் மாட்டிட்டு நான் போயிட்டேங்க நானுன்றாங்க. அப்ப அந்த தெருவுல கதவுல மாட்டுன மாலை எப்படி சாமியோட கருவறை உள்ள எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்புறம் உடனே என்ன பண்ணாங்க, அர்ச்சகர் வந்து தீபாவளன காட்டிட்டு, அந்த அம்மாவுக்கு ஒரு தீர்த்தத்த குடுத்துட்டு, அந்த அம்மா தீபாவளில காட்டக்குள்ள அந்த மாலை வந்து அப்படியே ஜொலிச்சுதாம். அப்படியே பளபளன்னு ஜொலிச்சுது. அப்ப அந்த ஜொலிப்பிலேயே இறைவன தரிசனம் பண்ணிட்டு தீர்த்தத்த குடிச்சிட்ட பிறகு, இப்ப அந்த மாலைய கழட்டி பார்க்குறாங்க. அந்த மாலை வந்து ஈஸியா கழட்டிட்டாங்களாம். அப்பதான் அங்க இருந்த மக்கள்லாம் சொன்னாங்களாம், அந்த பக்தர்கள்லாம். "இந்த பாருங்க, நம்ம உண்மையான பக்தியோட எங்க இருந்து நம்ம எத செலுத்தினாலும் இறைவன் காணிக்கையா ஏத்துக்கிறான் பாருங்க. இந்த அம்மா வந்து வெளியில தான் கதவுல இந்த மாலைய போட்டுட்டு போச்சு. ஆனா, இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் இரவு வந்து ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு வந்து மாலை குடுத்துட்டு, அத காணிக்கையா குடுத்துட்டு போற பழக்கமா இருந்ததுனால, இறைவன் அத மனப்பூர்வமா ஏத்துக்கினாரு. ஆனா, ஒரு நாள் அந்த அம்மா செலுத்த முடியலையேன்னு வருத்தப்பட்டதுனால, இறைவன் வெளியில கதவுல போட்டது கூட இறைவன் தன் கருவறையில வந்து அத வர வச்சு மாட்டிக்கிட்டாரு பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான பக்தின்னு சொன்னாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும். இத மாரிதான் இந்த மாரி பக்திய தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஆ சரி இன்னைக்கு மாலை எனக்கு அத கதன்னு போட்டாங்களா? சரி பரவால்ல. நாளைக்கு இத கொண்டு போய் வச்சுட்டு நாளைக்கு கொண்டு வந்து போட்டுக்கலாம்னு நெனைப்போம். இல்லாட்டா நாளைக்கு வேற வாங்கி போட்டுக்கலாம்னு நெனைப்போம். அந்த வைராக்கியம் இறைவனை அடைவதற்கு இறைவனுக்கிட்ட ஒரு பொருள குடுக்கறதுக்கு ஒரு வைராகியம் இருக்கணும். அந்த வைராக்கியமான பக்திய தான் அம்மா எதிர்பார்க்கிறாங்க. இறைவன் எதிர்பார்க்கிறார். இதே மாரி தான் அம்மாவுடைய அனுபவங்களும் ஒரு சக்தி நடந்தது. திருப்பூர்ல இருக்கிற ஒரு அம்மா வந்து திருப்பூர்ல ஒரு சக்தி இருந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், தினம் வந்து திருப்பூருக்கு அம்மா வந்து ஒரு தடவ வந்து அந்த அம்மா வந்து என்ன வேலை பண்றாங்கன்னா, அந்த ஊரெல்லாம் கிளீன் பண்ற தெருவெல்லாம் கிளீன் பண்றாங்க பாருங்க. அந்த மாரி வேலை பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டை போட்டிருப்பாங்கல்ல, ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அம்மா வந்து அந்த ஊருக்கு வந்து விழாவுக்கு போயிருந்தாங்க. விழாவுக்கு மேடையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மேடையில ஏறி மேல போறதுங்காட்டியும் அம்மா போறதுங்காட்டியும் அந்த அம்மா ஒரு மூலையில நின்னுருந்தாங்களாம். அவங்க அந்த உடைய அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோடயே அந்த அம்மா அந்த சுத்திகரிப்புக்காரங்கலாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, கிளீன் பண்றவங்கலாம் அந்த ட்ரெஸ்ஸோடயே போட்டுக்கிட்டு அந்த அம்மா ஓரமா நின்னு. கார விட்டு இறங்குன அம்மா நேரா அந்த அம்மா கிட்ட தான் போச்சாம். அந்த அம்மா கிட்ட போயிட்டு, "நீ காப்பி போடுறல்ல, காப்பி ரொம்ப நல்லா இருக்குது. உன் காப்பில கொஞ்சம் சர்க்கரைய மட்டும் குறைச்சு போட்டுக்க. இத பாரு நீ போட்ட சர்க்கரையால என் உடம்புல சர்க்கரை ஏறி போச்சு. நீ சர்க்கரைய கொஞ்சம் குறைச்சு போடுன்னு" சொல்லிட்டு, காப்பி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா கடகடன்னு நடந்து போயிட்டாங்க. உடனே பக்கத்துல இருந்த தொண்டர்கள், பக்தர்கள்லாம் குடுகுடுன்னு அந்த அம்மாவ வந்து சூழ்ந்துகிட்டு, அம்மா வந்து என்ன சொன்னாங்க உன்கிட்ட நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிச்சாம், அம்மா வந்து நான் வந்து என்கிட்ட வந்து காஃபி நல்லா இருந்தது. காஃபில சர்க்கரை குறைச்சு போடுன்னு சொன்னாங்கங்கன்னு சொன்னாங்க. உடனே என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு, அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் எங்க வீட்ல தினம் நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, அம்மாவுக்கு நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் காப்பி வைப்பேங்க. அந்த காப்பி வச்சுட்டு நான் அம்மா மந்திரம் படிச்சு வழிபாடு பண்ணிட்டு, அந்த காப்பிய நான் பிரசாதம் அம்மாவோட பிரசாதமா சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு வந்துருவேங்கன்னு சொன்னாங்களாம்.
அப்போ அப்ப அம்மா சொன்னாங்க, "நான் இந்த காப்பியை கூட அம்மா ஏத்துக்கிட்டாங்க பாருங்க, சர்க்கரையை குறைச்சு போடுன்னு சொல்றாங்க பாருங்கன்னு" சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணீர் விட்டாங்களாம். பாருங்க, ஏதோ ஒரு ஊர் திருப்பூர்ல ஏதோ தெருவுல பெருக்கி வாரி வேலை செய்யற ஒரு அம்மா போட்டு வச்ச காப்பிய கூட அம்மா வந்து அங்க வந்து சொல்லி, மருவத்தூர்ல இருக்கிற அம்மா அங்க வந்து சொல்லி காட்டுறாங்கன்னா, அந்த அம்மா எந்த அளவுக்கு ஆத்மாத்மா இறைவனுக்கு அந்த காப்பியே காணிக்கையா அர்ப்பணிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? நாம எதை அர்ப்பணிச்சாலும் ஆத்மாத்மா அர்ப்பணிக்கணும். அன்பா அர்ப்பணிக்கிறது தான் கடவுள் வந்து பக்தியா, அன்பை தான் பக்தியா எதிர்பார்க்கிறார். அந்த காணிக்கையை தான் கடவுள் ஏற்கிறார். அப்பதான் ஒரு அம்மா வந்து இன்னொரு அம்மா வந்து சென்னையில வந்து இருக்கிறாங்களாம். சென்னையில அந்த அம்மா வந்து ஒரு நாள் மருவத்தூர் கிளம்பியிருந்தாங்களாம். கிளம்புற நேரத்துல வந்து ஊர்ல வந்து கீரை கடைக்காரன், காய்கறி கடைக்காரன் தெருவுல வருவாங்கல்ல. அப்படி வரக்குள்ள ஒரு காய்கறி கடைக்காரன் மட்டும், "சீக்கிரமா காய்கறி குடும்மா, எனக்கு சமைச்சு வச்சுட்டு நான் போகணுமான்னு" சொல்லியிருக்காங்க. "எங்கம்மா போறீங்க?" "நான் கோயிலுக்கு மருவத்தூருக்கு போறேம்மான்னு" அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தன் காய்கறி வித்த சுருக்கு பையில இருந்து ஒரு ஒரு கொஞ்சோண்டு காசு எடுத்து குடுத்துருக்காங்க. சில்லறை காசு எடுத்து குடுத்துருக்காங்க. இந்த அம்மா இத கொண்டு போய் நீங்க காணிக்கையா உண்டியல்ல போட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மா காய்கறிக்காரம்மா குடுத்துருக்காங்க. இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, வாங்கி ஃப்ரிட்ஜ் மேல வச்சுட்டு, சமையல முடிச்சுட்டு போகக்குள்ள கொண்டு போய் குடுத்துடலாம்ன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் மேல எடுத்து அந்த காணிக்கைய வச்சுட்டு, சமையல பண்ணிட்டு மருவத்தூர் கிளம்பி வந்துட்டாங்க. மருவத்தூர் கிளம்பி வந்த உடனேயே அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணிட்டு, அம்மா வந்து சொல்லிச்சாம், "என் காணிக்கை எங்கன்னு?" கேட்டுச்சாம். "காணிக்கையா? என்ன காணிக்கைம்மா? எனக்கு புரியலம்மான்னு" சொன்னாங்களாம். அதான் அந்த காய்கறிக்கார மாமா உங்ககிட்ட வந்து ஒரு ரூ. 6 சில்லற. கரெக்ட்டா அம்மா அந்த இது அமௌண்டோட கரெக்ட்டா சொல்றாங்க. ரூ. 6 சில்லற காணிக்கை குடுத்ததுல்ல, அந்த காணிக்கை எங்க எடுத்தா குடுன்னாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஆமா, ஐய்யய்யோ! அம்மா நான் மன்னிச்சுங்கம்மா. நான் மறந்துட்டேன். வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேம்மான்னாங்க. அடுத்த வாட்டி வரக்குள்ள அந்த காணிக்கை மறக்காம எடுத்துட்டு வான்னு சொன்னாங்களாம். அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் தான். வாங்கி எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் மேல வச்சுட்டு, வேலையெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு மறந்து இந்த அம்மா வந்துடுச்சு. ஆனா இந்த மறந்து வந்ததையும் அம்மா அந்த காய்கறி கடைக்காரம்மா குடுத்த காணிக்கையும் கேட்டு, அந்த அமௌண்டோட கரெக்ட்டா சொல்றாங்கன்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு, வீட்டுக்கு வந்த உடனே எண்ணி பார்க்குறாங்களாம். இந்த அம்மா எண்ணி பார்க்கல. அம்மா கரெக்ட்டா அமௌண்டோட சொன்னது எண்ணி பார்த்த பிறகு பார்த்தா, அதே ரூ. 6 சில்லற காணிக்கை அப்படியே இருந்துச்சாம். அப்பதான் அம்மா நினைச்சுக்கிறாங்க, எங்க இருந்தோ யாரோ குடுத்த காணிக்கைய அந்த அம்மா ஆத்மார்த்தமா குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பக்தின்றது நமக்கு தெரியாது. ஏதோ ரூ. 6 தானே நம்ம அலட்சியமா நினைச்சுருவோம். யாராவது கடைக்காரங்க குடுத்தாங்கன்னு கூட நம்ம நினைச்சுருவோம். ஆனா அம்மா வந்து அத மனப்பூர்வமா அந்த பக்திய, அந்த காணிக்கைய குடுக்குற ஆத்மார்த்தத்த தான் அம்மா எதிர்பார்க்கிறாங்க. அத நாங்க எதிர்பார்த்து அப்பதான் அந்த காணிக்கைய கொண்டு போய் திருப்பி அம்மாட்ட போய் செலுத்திட்டு வந்தாங்களாம். அப்ப எந்த மூலையில யார் என்ன குடுத்தாலும் அம்மா ஆத்மார்த்தமா அத ஏத்துக்குவாங்க. நம்ம போன கதையில பார்த்தோம் இல்ல, ஒரு வயசான பாட்டி இந்த இப்ப 2, 3 வீடியோக்கு முன்னாடி போய் பாருங்க. போன வாட்டி போட்ட வீடியோல குன்றின் மணின்னு ஒரு வீடியோ. அந்த பாட்டி வந்து தோட்டத்துல வந்த ஒரு மரத்துல இருந்து விழுந்த ஒரு குன்றின் மணிய கொண்டு போய் இறைவனுக்கு சமர்ப்பிச்சுட்டாங்க. அதையே இறைவன் வந்து அதை யானையோட பெருசா அரசன் குடுத்த யானைய கூட இறைவன் பெருசா பார்க்கல. அந்த பாட்டி குடுத்த அந்த குன்றின் மணிய தான் பெருசா பார்த்தாரு. அதே மாரி கடவுள் நீங்க என்ன குடுக்குறீங்கன்னு பார்க்க மாட்டாரு. உங்களுடைய மனச தான் பார்க்கிறாரு. உங்க பக்தி வந்து எந்த விதத்துல இருக்குது. ஆத்மாத்மா இருக்கிற அந்த ஆத்மாத்மான உண்மையான அன்ப தான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. இதுதான் பக்தி வந்து எதுக்கு மேல பணம் வந்து பாதாளம் வரைக்கும் தான். பக்தி வந்து எதுக்கும் அதுக்கும் மேலயும் பாயுன்றது தான் அம்மா அருள்வாக்குல சொல்றாங்க. அப்ப அந்த பாயிற பக்திய தான் நம்ம ஆத்மாத்மா அம்மா மனசு உள்ள போய் பாயிற பக்திய தான் நாம எல்லாம் வளர்த்துக்கணும். அந்த பக்திய வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம அம்மா முறைப்படி வழிபாடு பண்ணணும். அம்மா சொல்ற விழாக்கள்ல கலந்துக்கணும். பக்திய வளர்த்துக்கணும், தொண்டு செய்யணும், தர்மம் செய்யணும். அம்மா முறைகள நம்ம அருள்வாக்கள படிச்சுக்கிட்டு, அம்மாவுடைய கதைகள படிச்சுக்கிட்டு வந்தாலே நமக்கு பக்திகள் தானா வரும் சக்திகளா. அதை அன்னையின் அருள்வாக்க கடைபிடித்து அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி.